காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜீரகத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜீரகம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைஸ் நம்மளோட அஞ்சரை பொட்டியில். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், டெய்லியே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் அது. இது இப்போ அவியலாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே போடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பைஸ் ஒரு குழந்தைக்கு ஆரம்பிக்கிறது இது தான். ஏன்னா காரம் கிடையாது, இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஜீரகம் அப்படியே தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு 3 டம்ளர்ஸ் வாட்டர் எடுத்து நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த ஜீரகத்தோட கலர் அந்த வாட்டரில் இறங்கும். இது ஆக ஆக என்ன ஆகும்னா அதை அப்புறம் நம்ம அப்படியே நிற்க வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அது பொங்கின அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்புறம் தேவையான அளவு அதை சுட பண்ணி நம்ம வடிகட்டி அதை குடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாப்பாடு எதாவது சாப்பிட்ற இடத்துல டெஃபினட்டாக ஜீரக தண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை தவிர பார்த்திங்கன்னா கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப காமன். இது பேரே ஜீரக வள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி அந்த இடத்துல எப்போ பாரு மழைனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஜீரக தண்ணி அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மல் தண்ணியோட அவங்க ஜீரக தண்ணி ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போ ஜீரகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரலும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ சில பேருக்கு நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகி வயிற்ற வலிச்சு அவங்க அது சில பேர் அது ஹார்ட் அட்டாக் கூட நினச்சிப்பாங்க. ஏன்னா வயிறு கொஞ்சம் மேலே, அதே டயஃப்ரம் மேலே தான் ஹார்ட் இருக்குது. ஸோ அந்த வயர் கீழே, டயஃப்ரம் கீழே இருக்குது. இந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகி அது மேலே வராத அது கஷ்டப்படுற டைமில் ரொம்ப அது முட்டி கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறச்சே நல்ல ஜீரகத்தை கொதிச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு இதில் ஒரு ட்ராப் பட்டர் போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை குடித்த உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் அவங்களுக்கு கேஸ் வெளியில் வந்துடும். இது வெளில வந்தவுடனே அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா 6 மாதம் வரலாம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் விதவிதமாக நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிப்போம். பட் அந்த உணவு அந்த உடம்புல ஏற்றுக்கிற வரலும் அந்த குழந்தைக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஜீரக தண்ணியை எந்த அளவு அந்த குழந்தை குடிக்க முடியுமோ அந்த அளவு அது கொடுக்கலாம். ஸோ தட் அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இதை தவிர பார்த்திங்கன்னா ஜீரகத்தில் குழம்பு கூட வைப்பாங்க, யாருக்கு டைஜஷன் ஆகாதோ. பட் இது கொஞ்சம் கசக்கும். ஏன்னா நிறைய ஜீரகத்தை போட்டு அதை அரைச்சி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கசக்கும். அதனால அது கூட கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துப்பாங்க. ஏன்னா அந்த ஜீரக குழம்பு ரொம்ப கசக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல். ஸோ ஒரு வாரத்தில் இல்லை 10 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி அது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுலாம் நம்ம பண்ணுறதே 2-3 வித கூட்டு பண்ணுவோம். பட் எல்லாத்துலேயுமே ஜீரகம் இருக்கும். இப்போ கூட்டு மெயினாக பண்ணுறது இந்த மாதிரி பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், அந்த மாதிரி, இல்லை அவரைக்காய், காராமணி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில். இதில் நம்ம தேங்காய் சேர்த்து தேங்காயோட டைரெக்டாக ஜீரகத்தை போட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம உளுத்தம் பருப்பு, மிளகு, இதை அண்ட் வத்த மிளகா, இதை லைட்டாக ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தேங்காயோட அரைக்கிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஜீரகத்தை போடுவோம். இப்போ ரசப்பொடி, சாம்பார் பொடின்னு சொல்கிறோம். சாம்பார் பொடியில் ரொம்ப கொஞ்சம்தான் ஜீரகம் போடுவோம். ஆனால் ரசப்பொடியில் எல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த கடைசியில் அந்த சூட்டில் வெறுமனே ஜீரகத்தை போட்டு நம்ம அதை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜீரகத்தை ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். இதே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணோன்னா இதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பொரிச்ச கூட்டு, இல்லை வெறும் கூட்டு, இல்லை இந்த மாதிரி தேங்காய் அரைக்கிறது, எல்லாத்துலேயுமே நம்ம ஜீரகம் யூஸ் பண்ணுவோம். சாம்பார் பொடி, ரசப்பொடி. இப்போ சில பேருக்கு டைஜஷன் ஆகலைன்னா மிளகு ஜீரக பொடி கூட பண்ணுவோம். மிளகை வறுத்துட்டு பிளெயின் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் ஜீரகத்தை போட்டுட்டு, இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு இதை பொடிச்சிட்டு இதில் உப்பு போட்டு ஹாட் ரைஸில்
இதை வந்து போட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக கீ போட்டு. இப்போ வந்து ஜீரகத்தில் நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து லைட் ப்ரௌன் கலர் சின்னதாக இருக்கும். இதே கருஞ்சீரகம் இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இயற்கையிலேயே பிளாக், அது ஒன்றும் வறுத்து பிளாக் பண்ணலை, அது இயற்கையாகவே பிளாக்காக கிடைக்குது. இது வந்து இந்த கோல்டு காஃபு த்ரோட்டு இதுக்கெல்லாம் நல்லது. இதை வறுத்துட்டு அதே மாதிரி வாட்டர் வந்து பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடித்தா காஃப் எல்லாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இல்லை காஃப் வந்தப்புறம் அதை வந்து மேனேஜ் பண்ணலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் நிறைய அதை மசாலாஸில் போடுவாங்க. அதை வந்து வறுத்துட்டு பொடிச்சிட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சப்புறம் மேலாக மசாலா கொஞ்சோண்டு அதை தூவுவாங்க. அதாவது எல்லாம் பண்ணியாச்சு, சன்னா பண்ணியாச்சு, ராஜ்மா பண்ணியாச்சு, அதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சாச்சு பாத்திரத்தில், அதில் மேலாக கடைசியில் கொஞ்சோண்டு தூவுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவே குளிர் ஜாஸ்தி சவுத்தை விட. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வீசிங், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றது ரொம்ப காமன். அது செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரிக்குள்ளே நிறையவே வரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இவங்க மேலே அதை ஒரு ஸ்பைஸாகவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் டார்க்காக ஆகிறதுக்கு இது நல்லது. அது தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எந்த உணவு நம்ம சுகர் கண்ட்ரோல் இல்லை டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப வந்து அது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ டயபெட்டிஸ்க்கு சயின்ஸுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் டெஃபினட்டாக CFTRIங்கிற ஆர்கனைசேஷன் ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வெந்தயம் நல்லது, பட்டை நல்லது, இதெல்லாம் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. பட் கருஞ்சீரகம் வந்து டயபெட்டிஸ்க்கு நல்லதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா டைஜஷன் பெட்டராக ஆச்சுன்னா இதனால இன்ஃப்ளமேஷன் வராத ஹெல்ப் ஆகும்னு சொல்லலாமே வழிய டைரெக்டாக டயபெட்டிஸ்க்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மெயினாக இருக்கிறது கோல்ட் காஃப் தான். பட் டைஜஷனில் நீங்கள் கருஞ்சீரகமும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ரெகுலர் ஜீரகம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். இன்ஃபேக்ட் ரெகுலர் ஜீரகத்துக்கு ஒரு பேரே இருக்குது, ஒரு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ யூசேஜ். அண்ட் நம்மளுக்கு எப்போ வந்து உணவு டைஜஸ்ட் ஆகிடுதோ நம்மளுக்கு பாதி பிரச்சனை அதில் ஓவர். பட் எப்போ டைஜஸ்ட் ஆகலையோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்கச்சக்கமாக ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரைஸை விட்டுட்டு வெறும் தால் சாப்பிட்றது, இல்லை எக்கு சாப்பிட்றது, இல்லை சிக்கன் ஃபிஷ் சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. எக்கு கூட 1-2 சாப்பிட்றதில்ல, 6 எக்கு 8 எக்கு அந்த மாதிரி சாப்பிட்றச்சு டெஃபினட்டாக டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட அந்த கட் ஹெல்த், அதாவது அந்த எப்படி இந்த கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கஷ்டப்படுறாங்க, அதை திருப்பி கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த ரெகுலர் ஜீரகம். ஸோ கருஞ்சீரகத்தை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது, அதோட கலர்னால அது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது நம்மளுக்கு சயின்ஸ் பிரகாரம் இன்னும் ப்ரூவ் ஆகலை. பட் இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஸ்பைஸு டெஃபினட்டாக அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லா ஸ்பைஸ் மாதிரி தான். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா பிளாக் இஸ் கோல்டு அப்படின்னு திருப்பி அப்படி போடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா கூட பிளாக் சாரீ கட்டுறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ அதனால இது டிஃப்ரெண்ட்டாக மற்ற ஸ்பைஸ், ஆஃப்கோர்ஸ் பெப்பர் பிளாக் நம்மளோட மிளகு, பட் அதை தவிர ஜீரகத்தில் இது பிளாக்காக இருக்கிறதுனால இதுக்கு நிறைய அதுக்கு வந்து இந்த மாதிரி மித்ஸ் வந்து சேர்த்து விட்டுடுறாங்க. பட் அது பாதி விஷயம் இன்னும் சயின்ஸ் ப்ரூவ் ஆகலை. இது வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகாத இருக்கலாம். ஸோ இதனால இது அப்படின்னு சொல்கிறது ஒரு மித் ஆர் பிலீஃப் தான் சொல்லுவோமே வழிய இது சயின்ஸ்லேருந்து நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.